iQOO 12 மொபைலோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸில் இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார்டு இருக்குது. இந்த மொபைல் பிஎம்டபிள்யூ காரோடு கொலாபரேட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கார்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ்க்கான அடாப்டர், சி டைப் யூஎஸ்பி கேபிள், மொபைல் கேஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸில் இருக்குது. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். டிசைனை பொறுத்த மொபைல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சைடுக்கு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான 1.5K ரெஃப்ரெஷ் உள்ள ஆம்லோட் டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 3000 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.1 mm இருக்குது. வெயிட் பொறுத்து பார்த்தீங்கன்னா 208.1 கிராம் இருக்குது. மொபைலோட ஃபிசிக்கல் பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் மைக் இருக்குது. அப்படியே பாட்டம் வந்தோன்னா பாட்டமில் ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. சிம் கார்டு ஸ்லாட் பொறுத்தவரை 2 சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி கார்டு போட முடியாது. அதுமாதிரி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் அண்ட் பவர் ஆன் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. கலர் பொறுத்தவரை பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற இந்த 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்தவரை ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப் பாட்டம் 2 சைடுமே ஸ்பீக்கர் இருக்கும். மொத்தமாக 2 ஸ்பீக்கர் இருக்கும். கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும், செகண்ட் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் கேமரா இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா 15 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா இருக்குது. இது மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 1080ல் 13 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 4Kல 16 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். பேட்டரியை பொறுத்தவரை 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் பொறுத்தவரை Android 14க்கான ஃப்ரண்ட் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரைக்கும் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும். ரேம் பார்த்தீங்கன்னா 12GB அண்ட் 16GB இருக்குது. ரோம் பொறுத்தவரையும் 256 அண்ட் 512. இதே மாதிரி 2 வேரியண்ட்டில் வருது. ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 2 வேரியண்ட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 49,999 ரூபா. செகண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 54,999 ரூபா. கிட்டத்தட்ட 2 வேரியண்ட்க்கும் 5000 ரூபா டிஃப்ரெண்ட். அண்டர் 10K நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்சைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே மீட் பண்ணலாம். 6K நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள், இங்கே மீட் பண்ணலாம்.